இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஐலாண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபீஃபி ஐலாண்டும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து கிளியர் பீச்சஸ், டாக்வாய்ஸ் வாட்டர் அண்ட் நிறைய பியூட்டிஃபுல்லான கிளிஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். அண்ட் உலகத்திலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்னால் நம்ம இந்த மாயா பே பீச்சும் வந்து சொல்லலாம். ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த தாய்லாந்து ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம போக போகிற எதுன்னு பார்த்தா ஃபீஃபி ஐலாண்ட் டூர் தான். ஸோ இந்த ஃபீஃபி ஐலாண்ட் டூருக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டூருக்கு வந்து நம்ம புக் பண்ணால் தான் வந்து அவங்க போட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம தனியாக வந்து இதுக்கு வந்து போக முடியாது. ஸோ இங்கே ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஒரு மாதிரி ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டு போட்டோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி நிறைய இடத்துல கேட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி 2500 தான் வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ சில இடத்துல 2400 வரைக்கும் சொல்லுவாங்க, சில பேர் 2200 வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஸோ எங்களோட டூரிஸ்ட் சென்டரில் 2200க்கு ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் 2200 பார்த்து கொடுத்து வந்தோம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இன்க்ளூடட் பிக்கப், ட்ராப் அண்ட் லஞ்சு அண்ட் அங்கே போகிற எல்லா செலவுகள், நேஷ்னல் பார்க் ஃபீ, என்ட்ரி, நம்ம எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. 8:30க்கு கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பிக்கப் பண்ணிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டில் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ அங்கே போட்டில் ஏறிட்டு 1 hour நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ பயங்கர பம்பியான ட்ரைவ் தான். பட் ஸ்பீட் போட் எல்லாமே நல்லா கண்டிஷனில் நல்லா சேஃபாக தான் இருந்தது. எல்லாத்துக்கும் நல்லா அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ போகிற வழியில் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ரசிச்சுட்டே வந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த மவுண்டெயின் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து நாங்கள் போகிற இடம் எதுன்னு பார்த்தா பேம்பு ஐலாண்ட் தான். ஸோ அதுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு வந்து 1 hour வந்து ஆச்சு. ஸோ அந்த 1 hour ட்ரைவ் பண்ணிட்டு நாங்கள் பேம்பு ஐலாண்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆனோடனே அப்பா, நாங்கள் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் அந்த டாக்வாய்ஸ் வாட்டர் வந்து பார்த்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் பார்த்ததே வந்து இல்லை. இப்போ வந்து நம்ம பேம்பு ஐலாண்டில் இருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ இதுக்கு ஏன் திரும்ப பேர் இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாமே இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே பேம்புவாக ட்ரீயாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த 2006 சுனாமியில் வந்து எல்லாம் அந்த பேம்பு ட்ரீ எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பேம்பு ட்ரீ எல்லாம் வந்து இல்லை. பட் இருந்தாலும் பேர் வந்து அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க, பேம்பு ஐலாண்ட். ஸோ இதுதான் இந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் பீச் இன் கிராபி. அண்ட் இது வந்து ரொம்ப ஒயிட் பவுடரி பீச்சுக்கு வந்து ஃபேமஸும்பாங்க. ஸோ இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சோண்டு இடம் தான் வந்திருக்கும். ஸோ நாங்கள் இங்கே நல்லா கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இடத்தெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு 40 minutes வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த 40 minutes நாங்கள் நல்லா வந்து சில் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு இடத்த சோக்கினாகிறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போகிறது எதுன்னு பார்த்தா மாயா பே. எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து ஒரு 20 to 30 minutes வந்து ஆகும் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அகெயின் போகிற இடம் எல்லாமே பியூட்டிஃபுல்லான வியூ தான். ஸோ இங்கே வியூஸுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே போனாலும் இந்த மாதிரி மவுண்டைன் கிளிஃப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஸோ பக்கத்தில் நெருங்குறங்க இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாயா பே வந்து ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் ஆனோம். ஸோ இந்த மாயா பே இருக்கிற இடம் பார்த்தா ஃபீஃபி லே ஐலாண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீலாக இருக்குது. பட் நம்ம டூர் பேக்கேஜில் இது எல்லாமே வந்து இன்க்ளூடட். ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே வந்துருக்கலாம். பட் இங்கே இறங்கினே அப்பா என்ன க்ரௌடுங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட க்ரௌட். பட் எவ்வளோதான் க்ரௌட் இருந்தாலும் அவங்க நல்லா வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரு லைன், போகிறதுக்கு ஒரு லைன், வர்றதுக்கு ஒரு லைன்ட்டு நீட்டாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து போயிட்டே இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாயாபே பீச்சை வந்து பார்த்தோன்னே அப்பா இதுக்கு எதுக்கு ஹைப்பு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்டு நம்ம வீடியோவோட நேரில் பார்த்தா தான் அப்படி தெரிஞ்சுக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாயாபே ஃபேமஸாக இருக்குது முக்கியமான காரணமே த பீச்சுங்கிற படம் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பார். ஸோ அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த இடமே பயங்கரம் ஹிட் ஆச்சு. அதனால் நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ் இந்த வேர்ல்ட். அண்ட் இங்கே வந்து ஸ்விம்மிங்கில் வந்து அலோடு இல்லை. தண்ணிக்குள்ளேயே இறங்கக்கூடாது. அங்கே நிறையா காட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறங்கினாலே அவங்க வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எதுக்குன்னா அங்கே உள்ள கோரலில் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் அப்படி. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கனாலே
பயங்கர க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் முன்னாடி நின்னீங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ 40 மினிட்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வாக் போக போக தான் அங்கே கூட்டமும் வந்து கம்மியாகும், நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா வந்துருக்கும். அண்ட் இங்கே கொஞ்சம் சில மந்த் வந்து அதை க்ளோஸ் பண்ணியும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோரல்ஸ்லாம் வந்து திரும்பியும் நல்லா வர்றதுக்காக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் சில மாதங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது பயங்கர க்ரௌடாக இருந்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ போகிறதுக்கும் பயங்கர க்ரௌடாக இருந்தது, கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து எங்கள் போட்டில் வந்து ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நாங்கள் போன இடம்னு பார்த்தா வைக்கிங் கேவ் தான். ஸோ இது வந்து ஸ்டாப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே போட்லேயே வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த வைக்கிங் கேவ் வந்து நம்ம போட்லேருந்து தான் பார்க்க முடியும், நான் உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ இது வந்து பேர்ட் நெஸ்ட் ஃபார்முக்கு வந்து ஃபேமஸ். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஈவன் அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க நம்மளை, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி மவுண்டெயின் கிளிஃப்ஸ் தான், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதை முடிச்சுட்டு அடுத்தது மங்கி பீச். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டாப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, அங்கேயே நின்றுட்டு தான் வந்து காமிப்பாங்க. கொஞ்சம் மங்கீஸ்லாம் வந்துருக்கும், பட் நாங்கள் போகும்போது ஏதோ 1-2 மங்கீஸ் தான் இருந்தது. நமக்கு மங்கீஸ் என்ன வீட்லேயே வந்து மங்கி வரும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகலை. பட் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த வியூஸ் தாங்க, ஸோ மங்கி பீச் ஆகட்டும், வைக்கிங் கேவ் ஆகட்டும், அந்த மவுண்டெயின் ஆகட்டும், இந்த பீச்சஸ், அந்த தண்ணியோட கலர், இது எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஃபீஃபி டான் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம லஞ்சு வந்து சாப்பிட போகிறோம். லஞ்சுமே வந்து இன்க்ளூடட் தான் பேக்கேஜில். ஸோ அவங்க இறக்கி விட்டு கொஞ்சம் தூரம் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பயங்கர கூட்டம், ஏன்னா மோஸ்ட்லி எல்லா டூர் பேக்கேஜ்லேருந்து வர்றவங்களும் இந்த மாதிரி வருவாங்க போல். ஸோ லஞ்ச் அங்கே பஃபே தான், நம்ம எடுத்து எவ்வளோ நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் ஓரளவுக்கு ஓகே தான் வந்து சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம வயிறு முழுக்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கேயும் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அடுத்து வந்து ஸ்னோக்லிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் வேறு ட்ரெஸ் எதாவது பண்ணணும்னா அங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அங்கே டைம் இருந்தது. ஸோ அந்த வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட போட், ஏதோ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரி அவ்வளோ போட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரிலாம் இருந்தது, கொஞ்சம் தூரத்தில் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்தது நாங்கள் ஸ்னோக்லிங் தான் ஒரு இடத்துல வந்து விட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே ஜாலியாக அந்த ஸ்னோக்லிங் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 40 மினிட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்னோக்லிங்க்கு விட்டுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நம்மளை அப்படியே ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்து விட்டுருவாங்க, அதாவது ஹோட்டலில் வந்து விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீச்சில் வந்து இறக்கி விட்டு அங்கேருந்தும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஹோட்டலில் இருக்கோமோ அதே ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் தான் இந்த ஐலாண்ட் டூர். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது கண்டிப்பாக தாய்லாந்து போனோம்னா நம்ம இது கண்டிப்பாக போயே ஆகணும். நாங்கள் இந்த தாய்லாண்ட்லேயே பிடிச்ச இதுன்னு பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் ஃபீஃபி ஐலாண்ட் டூர் தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பீச்சஸ் ஆகட்டும், அந்த ஐலாண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.